பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிரவாதிகள் அந்த மைக்கில் கொல்றதுக்காக அவருடைய இடத்துக்கு அந்த மைக்கில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போகிறதுக்காக அவங்க ஃபாஸ்ட்டாக விரைஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மைக்கில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ரா ஏஜென்ட் ஆஃபீஸுக்கு போய் பல அந்த தீவிரவாதிகள் இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள எந்த மாதிரியான அட்டாக் பண்ணலாம் அப்படின்றதுக்காக நிறைய ப்ளூ பிரிண்ட்டும் சேகரித்து வைக்கிறாரு. அவருடைய டீம்மேட்டுக்கும் நிறைய ஆலோசனைகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ அதெல்லாம் கொடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அதிர்ச்சி அப்படின்னா இங்கிட்டு இந்த 40 வயசு ஆள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 40 வயசு ஆளான ஜவான் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர்கிட்ட ஒரு சீக்ரெட் லேப்டாப் ஒன்று இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பில் கடைசியாக ஒரு 20 பேரை அவர் கொலை பண்ணார்ல அந்த லிஸ்ட்டும் அந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரு பல பேருடைய ஃபோட்டோஸும் அந்த லேப்டாப்பில் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பை அவர் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறாரு. அந்த லேப்டாப்பை எங்கே போகும்போதுமே அந்த லேப்டாப்பை அவர் கொண்டு போயிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு அந்த லேப்டாப் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மூலதனமாக அவர் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஒரு மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனில் நின்று ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ட்ரெயினும் வருது. அந்த மெட்ரோ ட்ரெயின்லேயும் அவர் ஏறி உள்ளே உட்கார்றாரு. அப்போது என்ன நடக்குது அப்படின்னா இங்கிட்ட மைக்கில் அவருடைய வீட்டுக்கு தன்னுடைய ஃபேமிலியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது என்ன அதிர்ச்சி அவர் காத்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா அவர் வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைய கூட விடாமல் அந்த தீவிரவாதிகள் கொன்று போட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே மைக்கில் அங்கனையே கதறி அழுகிறாரு. தன்னுடைய குடும்பத்துக்கு தன்னால் ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றதுனால ஒரு குற்ற உணர்ச்சியோட ரொம்பவும் அந்த பணங்களை பார்த்து அழுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த டேபிளில் ஒரு வீடியோ கேமரா ஒன்று இருக்குது. அந்த வீடியோ கேமராவை அவர் எடுத்து பார்க்குறாரு. அந்த வீடியோ கேமராவில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னா எங்கிட்ட 40 வயசு ஆள் உட்காந்துருக்காரு. அங்கே ஒரு ஹெல்மெட் போட்ட ஒரு மனிதனும் அவருக்கு எதுக்கு உட்காந்துருக்கான். இந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற அந்த நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சடனாக அவரை அட்டாக் பண்ண பார்க்குறாரு. எங்கிட்ட இருந்தில்ல அந்த கேமராவை எடுத்து இந்த மைக்கில் அந்த வீடியோ கேமராவில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அந்த வீடியோ கேமரா ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அதில் என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஷாக்கான ஒரு வீடியோ இருக்குது. அது என்ன வீடியோ அப்படின்னா அவருடைய ஃபேமிலியை எந்தெந்த முறையில் கொலை பண்ணியிருக்காங்க எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு வீடியோவாக எடுத்து அந்த டேபிளில் அந்த தீவிரவாதிகள் வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதை பார்த்த உடனே அவருக்கு ஒரு மிகப்பெரிய கோபம் ஒன்று வருது. அந்த மைக்கேல்ன்ற நபருக்கு அந்த தீவிரவாதிகளை எப்படியாவது கொல்லணும் அப்படின்ற ஒரு கோபம் அவர் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ அவங்களுடைய ஃபேமிலிஸுடைய அடக்கங்கள் எல்லாமே முடிஞ்ச உடனே அந்த ரா ஏஜென்ட்டுடைய இவருடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லோரும் இவருக்கு ஒரு ஆறுதல் சொல்கிறாங்க. ஸோ அப்போ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அந்த தீவிரவாதிகளை அவங்களுடைய இடத்துக்கே போய் நம்ம அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரா ஏஜென்ட்ஸ்க்கெலாம் ஒரு ஹெட்டு இருப்பார். அந்த ஹெட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது அதற்கான நேரம் இல்லை, நீ அதற்கான மனநிலையில் இல்லை, நீ பழைய மாதிரி திரும்பி வா, கண்டிப்பாக நம்ம அவங்கள கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஆஃபீஸரும் அந்த மைக்கிளுக்கு ஒரு ஆறுதலை சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஆனால் இவனுக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் இல்லை. கண்டிப்பாக நம்மளுடைய ஃபேமிலியை கொண்டவனை அந்த டீமையும் அந்த டெரரிஸ்ட் எல்லாரையுமே கொலை பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறியோட என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய பொருட்கள் கன்னு பாம்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு எடுத்துக்கிட்டு அவங்களுடைய இடத்துக்கு ஒரு 1 மேன் ஆர்மியாக போகிறான். ஸோ இங்கிட்டு அந்த ஜவான்ற 40 வயசு ஆளை அட்டாக் பண்ணுற ஹெல்மெட் மேன் அவர் ரொம்ப தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்கான். இவரும் மிஸ் ஆகிட்டே இருக்கார். ஒரு கட்டத்தில் அவர் கோவப்பட்டு தன்னுடைய பேக்கை இறக்கி கீழே வச்சுட்டு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆகிறாரு. ஸோ 2 பேருக்குள்ளேயுமே ஒரு கடுமையான ஃபைட் போயிட்டுருக்கு. அவர் ஒரு 40 வயசு ஆள் மாதிரியே அந்த ஜவான்ற மனிதன் சண்டை போடலை. ஒரு 25 வயசு பையனுக்கு எவ்வளோ ஈக்குவலாக கொடுத்து ஃபைட் பண்ண முடியுமோ அதே லெவலுக்கு ஈக்குவலாக ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஹெல்மெட் போட்டிருந்த அந்த நபரோட மினிமம் பார்த்தா அந்த ஹெல்மெட் போட்டிருந்த நபருக்கு 27 25 வயதுகள் தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபரோட இந்த 40 வயது ஜவான் ஈக்குவாலிட்டிக்காக தொடர்ந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு.
ஸோ இங்கிட்டு மைக்கேல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அந்த தீவிரவாதிகளுடைய இடத்த பாம்பு போட்டு தகர்க்கிறாரு, பிளாஸ்ட் பண்ணுறாரு. ஸோ அங்கே இருக்கிற நூற்றுக்கணக்கான தீவிரவாதிகளும் ஏதோ ஒரு பெரிய டீம் தான் உள்ளே வந்துருச்சு போல் அப்படின்னு சொல்லி கன்னு, ராக்கெட் லான்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. கடைசியில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ஒரே ஒரு ஆள், அதுவும் அந்த மைக்கேல் தன்னுடைய குடும்பத்தை கொலை பண்ணதுனால அவங்கள பழி வாங்க தான் வந்திருக்கான் அப்படின்றது அந்த தீவிரவாதிகளுடைய ஹெட்டுக்கு தெரிய வருது. அவன் அந்த தீவிரவாதிகள் எல்லாருக்கும் ஒரு உத்தரவு போடுறான். அவன் அந்த மைக்கேல்ன்றவன் இந்த நாட்டை விட்டு உயிரோடு வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு ஆர்டர் போடுறான். இப்போ இந்த தீவிரவாதிகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து அவனை வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா 40 வயசு ஜவானும் அங்கிட்ட அந்த ஹெல்மெட் போட்டிருக்கிற நபரும் வந்து தொடர்ந்து வந்து ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட இவர் மைக்கேல் வந்து கன் ஃபைட்டு, பாம்பு ஃபைட்டுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து வந்து அவரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கிட்ட இவரும் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ரெண்டு இதுக்குள்ளேயுமே வந்து இந்த மைக்கேல் இருக்கிற கதையிலையுமே ஃபைட் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கிட்ட ஜவான் அப்படின்ற இவருக்குள்ள கதையிலையுமே வந்து ஃபைட் நடந்து போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து சுவாரஸ்யமான ஒரு ஃபைட் சீன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா கடைசியில் அந்த மைக்கேல்ன்றவங்கள தீவிரவாதிகள் அட்டாக் பண்ணி பிடிச்சிடுறாங்க. ஸோ பிடிச்ச உடனே அவனை கூட்டு போய் அந்த தீவிரவாதிக்கு ஹெட் இருக்காங்கல்ல அவங்க முன்னாடி கொண்டு போய் மைக்கேல்ன்றவரை நிப்பாட்டுறாங்க. ஸோ ஒரு இரத்த வெள்ளத்தோட அந்த மைக்கேல்ன்றவர் வந்து அவரை வந்து ஒரு வெறியோட ஒரு லுக்கு விடுறாரு. ஸோ அந்த லுக்கை பார்த்தோன்னே அந்த ஹெட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பயம் வந்துருச்சு. ஏன்னா இவனை இதுக்கு மேலே உயிரோட விட்டோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளை கொன்றுவான் அப்படின்ட்டு அந்த இருக்கிற தீவிரவாதிகள் எல்லாருக்குமே ஒரு ஆர்டர் ஒன்று போட்டுறாரு, இவனை கொன்றுங்க அப்படின்ட்டு. ஸோ இவங்களும் கத்தியை வீசுகிறாங்க அவன் மேலே. இங்கிட்ட என்ன ஆகுது அப்படின்னா 40 வயசு ஆள் வந்து அந்த ஹெல்மெட் போட்டிருந்த அந்த நபரை வந்து அட்டாக் பண்ணி பிடிச்சி அந்த ஹெல்மெட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் அவரை பார்த்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஹாய் மைக்கேல், எப்படி இருக்கீங்க அப்படின்ற ஒரு வேர்டை வந்து அந்த ஜவான் அப்படின்ற 40 வயசு மனிதன்கிட்ட கேட்கும்போது அந்த ஜவான் அப்படின்றவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஸோ இங்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நியூஸ் சேனலில் மைக்கேல் ஜவான் அப்படின்றவர் ஒரு மைக்கேல் ஜவான் ரா ஏஜென்ட் ஆஃபீஸர் தீவிரவாதிகள் தாக்குதலால் கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் சேனலில் வருது. இங்கே அவர் இறந்துட்டார். இங்கே ஜவானா வந்து மைக்கேல் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட் போட்டிருந்த நபர் கூப்பிட்றாரு. ஸோ இந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன நடந்திருக்கும்? ஸோ இவர் தான் ஜவான்றவர் தான் மைக்கேலா இல்லை மைக்கேல் இருந்த ஜவானா அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கும் வரை தேங்க்யூ.